எங்கள் சந்நியாசம் ஆனதுக்கப்புறம் சில வருஷங்கள் இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் யாத்திரை நடந்தது. எங்கள் குருநாதரும் அந்த யாத்திரையில் வந்தார், அனுகிரகம் பண்ணார். அது ஆனதுக்கப்புறம் சொல்லிட்டார், இனிமேல் நாங்கள் எங்கேயும் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் இன்னொரு வேறு இடத்துல யாத்திரைக்கு போக வேண்டியிருக்கு, அந்த யாத்திரைக்கு நாங்கள் வர வேண்டியதில்லை, நாங்கள் வரதில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இன்னுமே எல்லாத்தையும் உங்களுக்கு தான் கொடுக்குறோம், அது எல்லா வேலைகளும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படியே சொன்னார். இப்படியே சொன்னாருன்னா நீங்கள் அப்படி தான் சொன்னார். அவர் என்கிட்ட பேசுகிற போது இது அவருடைய ஒரு பெருமை. சிஷ்யன்கிட்ட பேசுகிற போது ஒரு வாட்டி நானே கேட்டேன். அது மாசன் ஆச்சாரியர்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னால் அது கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. முன்னாடி என்ன எனக்கு என்கிட்ட நீ அப்படி தான் பேசிட்டு இருந்தார். அதனால் நீங்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்போ மாசன் தான் சொன்னேன், இல்லைப்பா இங்கே மடத்தில் இதுதான் சம்பிரதாயம். அவர் சிஷ்யர் தான், சிஷ்யராக இருந்தாலும் சிஷ்ய சுவாமிகளாக இருக்கிறதுனால இப்படி பேசுறது தான் பழக்கம், இதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னார். அதனால் எங்கிட்ட சொன்னார், இன்னுமே நாங்கள் வரதில்லை, நீங்கள் தான் போனோம், போய் யாத்திரை பண்ணிட்டு வரணும், இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லா காரியங்களும் நீங்கள் பண்ணுங்கோ, ஆனால் ஒரு விஷயத்தை மனசில் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு கேட்டால், ஒரு 45 வருஷம் அனுபவம் இருக்கிற ஒருத்தர் இங்கே இருக்கார் என்கிற விஷயத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் காரியம் பண்ணுவோம். நாங்கள் எப்பவும் இனி என்ன பண்ணுறியா, அது பண்ணுறியா, இது பண்ணுறியா, அது வேண்டாம் இது வேண்டாம், அதை கொண்டு எனக்கு காமி, அது பண்ணு இது பண்ணு, நாங்கள் எதுலேயும் வரமாட்டோம். நீங்கள் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, நீங்கள் பண்ணுவேள், எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணுறது பண்ணிட்டுருங்கோ, எப்பாவது ஒரு வழிகாட்டுதல் வேண்டி இருக்குன்னா என்கிட்ட வாங்கோ.